ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேகன்சிஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதில் ஒரு ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேகன்சிஸ்னு இந்த வீடியோட கடைசியில் ஒரு ப்ளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டை இந்த வீடியோட கடைசியில் கனெக்ட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். லேட்டஸ்ட்டாக வந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து லாஸ்ட் இயர் வந்த நோட்டிஃபிகேஷன் வரையிலும் உங்களுக்கு அதில் இருக்குது. அதில் போயிட்டு எந்தெந்த இடத்துல தான் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேகன்சிஸ் வந்திருக்கு, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஏன்னா நிறைய பேருக்கு எலிஜிபிலிட்டி தெரியல, எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரில, மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம அதில் சொல்லியிருக்கோம். ஸோ அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எய்ம்ஸாக இருக்கட்டும், பிஜிஏயாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், இஎஸ்ஐசியாக இருக்கட்டும், நிமான்ஸாக இருக்கட்டும், வந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் யூபியில் ஒரு 10 ஹாஸ்பிட்டல், டெல்லியில் ஒரு 5-6 ஹாஸ்பிட்டல், சண்டிகரில் உள்ள ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோட கடைசியில் நம்ம பிளேலிஸ்ட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை போய் செக் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் இந்த இடத்துல இருந்தெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ தட் நீங்கள் எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்க முடியும். ஸோ போயிட்டு எங்கெங்கிறதெல்லாம் வேகன்சிஸ் வந்திருக்கு, இப்போ வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா பேசுகிறவங்க எல்லாருமே இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஓப்பன் இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஎஸ்ஐசி அண்ட் சிஆர்இ 2024 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே போட்டிருக்காங்க, இன்கேஸ் சென்னையாக இருந்தால் சென்னையில் பர்டிகுலராக எந்த இடத்துல அப்படின்னு பார்த்துக்கோங்க. போகிற வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்தாப்புல கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். இன்கேஸ் சேலமாக இருக்குது, இல்லை கர்நாடகாவாக இருக்குது, எந்த இடமா இருந்தாலும், எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அங்கே கன்வீனியன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி போக முடியும், எப்படி வர முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல போனீங்கன்னா உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி ஒரு திருப்புக்கு 2 திருப்பு நல்லா படித்து பார்த்துக்கோங்க. அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அது உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களோட அட்மிட் கார்டில் என்ன விவரம் தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்மிட் கார்டை நம்ம ஒரு திருப்பு படித்து டீட்டெயிலாக சொல்லும் போது நீங்கள் கன்ஃபியூஷன் இல்லாமல் போய் எக்ஸாம் எழுத முடியும். கடைசி நேரத்தில் போய் பரப்பரன்னு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் முன்னாடியே ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எக்ஸாம் சென்டர்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அங்கே போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும், அங்கே போய் எக்ஸாம் ஹாலில் உட்காரணும், மற்றபடி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அதுக்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகிடும். அதனால் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் சென்டருக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் அழகாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். அதனால் தெரிஞ்சதை மட்டும் எழுதுங்க, தேவையில்லாதெல்லாம் எழுதி நெகட்டிவ் மார்க்கில் போயிடாதீங்க. தெரிஞ்சதை மட்டும் எழுதினாவே பெரும்பாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரிக்கு இவ்வளோ மார்க்ஸ் எடுத்தாவே போதும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த லிஸ்ட்டையும் இந்த வீடியோட கடைசியில் நான் கனெக்ட் பண்ணுறேன். அதையும் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் போதும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புரிதல் வரும். ஸோ தட் நீங்கள் எக்ஸாம் கான்ஃபிடென்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்புக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா எழுதுங்க, நிறைய படிங்க, நிறைய எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் ஆகிடுவோங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு படிச்சிங்க அப்படின்னா சக்ஸஸை யாராலையுமே மாற்ற முடியாது. உங்களோட வெற்றியை யாராலையுமே மாற்ற முடியாது. ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். 6 மாதம் எடுக்கலாம், 1 வருஷம் எடுக்கலாம், ஒரு சில பேருக்கு 2 வருஷம் கூட எடுக்கலாம். அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணவே கூடாது. தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கோலை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.